3 பேர் திட்டம் போடுறீங்களா? நீங்கள் 2 நாளாக 3 பேர் கூடி கூடி பேசுங்களான்னு நினச்சேன். ஏதோ தப்பு தான் பண்ணுறீங்கன்னு. அதனால தான் நான் இன்றைக்கி கோவிலுக்கு உங்க கூட வந்தேன்னு கேட்பாங்க. தப்புலாம் நாங்கள் எதுவும் பண்ணல. வழக்கமாக இந்த குடிக்கு எடுக்கிற வேலை நீயும் மீனா தானே பண்ணுவீங்க. இப்போ என்ன புதுசாக மைடியும் சேர்த்தீங்க. நாங்கள் எப்போ இந்த குடும்பத்தெல்லாம் கெடுக்க பிளான் பண்ணோம்? நீ பேச்சு மாற்றாத சொல்லு. உங்கள் அரசு கல்யாணம் தெரிஞ்சு உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறியான்னு கேட்பாங்க. சரி, இவ்வளோ தப்பான விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன், என்ன எப்போ இப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நீ பேச்சை மாற்றிக்கிட்டே இருக்காது, விஷயத்தை சொல்லு, எதுக்காக மாப்பிள்ளை தனியாக வர சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ராஜு வந்து எதுவுமே சொல்லவே மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. சொல்லலாமா வேணாமா சொல்லி யோசிக்கிட்டே இருப்பாங்க. மீராவும் மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொல்லுவார். இது மாதிரி அரசியை படிக்க வைக்கணும், அதனால தான் உங்களை தனியாக கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. சரி சாரி, படிக்கிற விஷயம் தானே, பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாம் சரி படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படி நினைக்கிறவன் தான் நான். அரசு இந்த படிப்பு என்ன மாஸ்டர் கூட படிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. மீரா வந்து ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இப்படி சொல்லிங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு கேட்பாங்க. அப்படியே பிரச்சனை பண்ணாலும் அரசு படிக்க வேண்டிய வந்து என் பொறுப்பு, நான் எப்படியாவது படிக்க வைப்பேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரி வாங்க உள்ள போகலாம் சொல்லி உள்ள கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ மீனாவும் ராஜியும் தம்ஸ்அப் காட்டிப்பாங்க. எல்லா விஷயமும் நல்லா நடந்துச்சு, சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அதை வந்து கோமதி பார்த்துருவாங்க. எதுக்கு தம்ஸ்அப்லாம் காட்டுற, என்ன விஷயம் சொல்லு, எதனால மாப்பிள்ளை தனியாக கூப்பிட்டு பேசுகிற, ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நான் தப்புலாம் எதுவும் பண்ணல, அதாவது அரசு படிப்பு விஷயமா தான் பற்றி பேசினேன். மாமா கிட்ட கேட்டால் மாமாவே எதுவும் சொல்லலை, உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் நடிக்க வரீங்க, அதனால தான் நான் மாப்பிள்ளையை கூப்பிட்டு பேசலான்னு வந்தேன். சரி மாப்பிள்ளை என்ன சொன்னான்னு கேட்டால் அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க. மீனா வந்து கோமதி கிட்ட சொல்லுவாங்க, அத்தை படிப்பு ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் படிக்க வைக்காம வேணுமா, அரசு